ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி. இது ஒரு சைட் டிஷ்ஷு. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? நான் ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து அதை மஞ்சத்தூளில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கடுத்து 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இது மாதிரி ஃபைனாக இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். இன்னொன்று ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு. அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு அதில் நாம் இந்த எடுத்து காலிஃப்ளவர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா மஞ்சத்தூளில், அதை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு இதில் இது போட்டு சும்மா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துடலாம். இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன். இது போட்டு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுடலாம். சால்ட்டும் கொஞ்சம் தூவிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸு நல்லா கிளறி விட்டுடலாம். டாஸ் பண்ண காலிஃப்ளவரை நான் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நாம் எடுத்து வச்சுருக்க ஆனியன், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இதில் போட்டு வதக்கிடலாம். லைட்டாக வதக்கிட்டு நாம் இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். காலிஃப்ளவர் வதக்கின அதே பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துடுறேன். இந்த வதக்கி வச்சதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துடலாம். அதே பாத்திரத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நான் 2 பீஸ் கிராம்பு, 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிடுறேன். இதில் நாம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், அதையும் இதுலேயே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டை இதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா தூள் எல்லாம் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காய தக்காளி பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நாம் இது கூட எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வதக்கி அந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். காலிஃப்ளவரை வதக்கி விட்டாச்சு. இதில் நாம் தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். காலிஃப்ளவர் கொஞ்சம் நல்லா வெந்து இந்த பச்சை வாசனை நல்லா போன பின்னாடி இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி பார்த்தோம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.